ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டிடிஎம். நான் உங்கள் உமா. ஸோ இந்த வீடியோ பதிவில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, இலக்கணத்தை எந்த மாதிரி படிக்கலாம், ஓகேங்களா? ஸோ 6th இருந்து 12th வரைக்கும் இருக்க ஓல்டு புக்கு, நியூ புக்கு, அதுக்கப்புறம் சிறப்பு தமிழ், இந்த மூணையுமே கம்பைன் பண்ணி, ஓகேங்களா? ஸோ எந்த மாதிரி படிக்க ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு ஃபுல்லா கவர் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும், ஓகேங்களா? எந்த ஒரு டாபிக்கும் விடாம ஃபுல்லா நம்ம எப்படி வந்து அதை ஃபுல்லா கவர் பண்ணலாம் அப்படிங்கறத தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம், ஓகேங்களா? ஸோ குரூப் 2A மெயின்ஸுக்காகட்டும் இல்ல குரூப் 4 எக்ஸாமுக்காகட்டும், ஸோ இலக்கணம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒண்ணு இல்லையா? சோ குரூப் 2A மெயின்ஸ்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு 60 மார்க்குக்கு இலக்கணத்துல இருந்து மட்டுமே கேள்விகள் கேட்பாங்க. அதே மாதிரி குரூப் 4ல பாத்தீங்கன்னா குறைஞ்சபட்சம் 40 கேள்விகள் உங்களுக்கு இலக்கணத்துல இருந்தே வந்துரும், ஓகேங்களா? சோ இலக்கணம் வர வர பாத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் இன்டெப்தா கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க இல்லையா? சோ முதல்ல மேலோட்டமா இருக்கும், பார்த்த உடனே ஆன்சர் தெரியற மாதிரி இருக்கும். இப்ப எல்லாமே பாத்தீங்கன்னா கொஞ்சம் இன்டெப்தா இருக்கு. அப்போ நம்ம என்ன பண்ணிக்கணும், அதோட கான்செப்ட் தெரிஞ்சு தெளிவா படிச்சுக்கணும், ஓகேங்களா? சோ தெளிவா புரிஞ்சு படிச்சீங்க அப்படின்னா சோ இலக்கணம் இப்ப மட்டும் கிடையாது, எப்பவுமே உங்களுக்கு மறக்கவே மறக்காது, ஓகேங்களா? சோ இலக்கணமும் ஒரு மேக்ஸ் மாதிரி தான். சோ எந்த அளவுக்கு நம்ம அதை வந்து புரிஞ்சு படிக்கிறோமோ அப்பதான் அது வந்து மறக்காம இருக்கும். சோ புரிஞ்சு படிக்கும் போதும் பாத்தீங்கன்னா நிறைய இருந்தது அப்படின்னா சோ இவ்வளவு படிக்கணுமா அப்படிங்கிற எண்ணம் வந்து நமக்கு முதல்லயே வந்துடும். அந்த மாதிரி வந்துருச்சு அப்படின்னா சோ கொஞ்சமா இருந்தா கூட அதை படிக்கிறதுக்கு நம்ம வந்து ரொம்பவே யோசிச்சு இது அதிகமா இருக்கும், நிறைய இருக்கும், படிக்க முடியாது அப்படிங்கிற அந்த எண்ணம் தான் முதல்ல இருக்கும். சோ அதனால என்ன பண்ணிக்கலாம், நான் சொன்னேன் இல்லையா? சோ நேத்து வீடியோ நீங்க எல்லாருமே பார்த்திருப்பீங்க. பார்க்கல அப்படின்னா அந்த வீடியோவோட லிங்க் பாத்தீங்க அப்படின்னா இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துறேன், ஓகேங்களா? சோ அதை ஃபுல்லா பாத்துருங்க, ஓகேங்களா? சோ என்ன சொல்லிருப்போம் அப்படின்னா சோ மொத்தமா பாத்தீங்க அப்படின்னா 6வதுல இருந்து 12th வரைக்குமே இருக்கிற டாபிக் பாத்தீங்கன்னா மொத்தமா 125க்கு மேல இருக்கும், ஓகேங்களா? சோ மொத்தமா 127 டாபிக் இயல் வந்து உங்களுக்கு இருக்கும் இலக்கண பகுதியில, ஓகேங்களா? சோ ஒவ்வொரு இயலுக்கு பின்னாடியும் உங்களுக்கு வந்து இலக்கண பகுதி கொடுத்திருப்பாங்க. மொத்தமா பாத்தீங்கன்னா உங்களுக்கு 127 வருது, ஓகேங்களா? சோ இது இல்லாம அந்த 127க்குள்ளேயே பாத்தீங்கன்னா ஒண்ணுக்குள்ள ஒண்ணு மெர்ஜ் ஆகி வரும், ஓகேங்களா? சோ 127 அப்படின்னா இப்ப வந்து எல்லாமே வரும் இல்லையா? வினைமுற்று, அதுக்கப்புறம் ஆகு பெயர், வல்லினம், மிகுமிடங்கள், இந்த மாதிரி நிறைய வரும். சோ அதுக்குள்ள பாத்தீங்கன்னா ஒண்ணுக்குள்ள ஒண்ணு அப்படிங்கிற மாதிரி மொத்தமா இன்னும் 6 டாபிக் இதுக்குள்ளேயே கலந்து வரும். மொத்தமா பாத்தீங்கன்னா 133 டாபிக் நீங்க வந்து படிக்க வேண்டியது இருக்கு, ஓகேங்களா? சோ இந்த 133 டாபிக்கையும் பாத்தீங்க அப்படின்னா ஃபுல்லா அவ்வளோ இருக்கு, அவ்வளோ படிக்கணுமா அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு எண்ணம் வரும். அந்த மாதிரி வராம என்ன பண்ணிக்கோங்க, ஈஸியா நீங்க வந்து மைண்ட்ல ரெஜிஸ்டர் பண்ணிக்கிற மாதிரி மொத்தமா 5 இலக்கணமா அதை பிரிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லியிருப்பேன், ஓகேங்களா? சோ எழுத்து, சொல், பொருள், யாப்பு, அணி, இந்த மாதிரி 5 இலக்கணம். தமிழ் இலக்கணமே மொத்தமா 5 வகை தான், ஓகேங்களா? அந்த 5 வகையா பிரிச்சுட்டீங்க அப்படின்னா மொத்தமா நீங்க என்னது இயல் கணக்கு வச்சுட்டீங்க அப்படின்னா மொத்தமா 5 இயல் தான், ஓகேங்களா? சோ எழுத்து இலக்கணம் ஒரு இயல், சொல் இலக்கணம் ஒரு இயல், பொருள் இலக்கணம் ஒரு இயல், யாப்பு இலக்கணம் ஒரு இயல், அணி இலக்கணம் ஒரு இயல், ஓகேங்களா? சோ மொத்தமா 5 இயல் படிச்சா போதும். எக்ஸ்ட்ராவா ஒரே ஒரு இது வரும், என்ன அப்படின்னா பொது இலக்கணம், ஓகேங்களா? சோ இந்த 5 இலக்கணத்துக்கும் பொதுவாக வரக்கூடிய ஒரு சில இலக்கணங்கள் இருக்கும். மொத்தமா இந்த 6 பிரிச்சுட்டீங்க அப்படின்னா மொத்தமாவே நீங்க 6 தான் படிக்க போறீங்க, ஓகேங்களா? சோ அதுக்குள்ள சின்ன சின்ன சப்டிவிஷன் வரும், ஓகேங்களா? சோ சின்ன சின்ன டாபிக் வரும். சோ அது எல்லாத்தையும் நீங்க ஈஸியா கவர் பண்ணிக்கலாம். இந்த 6 அப்படிங்கிற மாதிரி மைண்ட் செட் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க, உங்களுக்கு ஈஸியா இருக்கும், ஓகேங்களா? சோ அததான் லாஸ்ட் வீடியோல சொல்லியிருப்பேன். சோ இந்த 6ஐயும் பாத்தீங்கன்னா 6th இருந்து 12th வரைக்கும் இருக்கு, அட்வான்ஸ் தமிழ் முதற்கொண்டு. சோ பிரிச்சு எழுதி வைங்க அப்படின்னு சொன்னேன் இல்லையா? சோ நான் இங்க பாத்தீங்கன்னா பிரிச்சு PDF ரெடி பண்ணிருக்கேன், ஓகேங்களா? சோ பாருங்க, ஒவ்வொரு இயலுக்கும் இருக்கும் பாருங்க. இந்த இடத்துல ஓல்டுன்னு போட்டிருக்கிறது ஓல்டு புக்கு, நியூன்னு போட்டிருக்கிறது நியூ புக், ஓகேங்களா? சோ அடுத்தடுத்து இருக்கும் உங்களுக்கு. 6th-னா 6th ஓல்டு புக்கு, நியூ புக்கு. 7th அப்படின்னா 7th ஓல்டு புக்கு, நியூ புக், இந்த மாதிரி இருக்கும், ஓகேங்களா? சோ இப்போ 6th ஓல்டு புக்ல பாத்தீங்க அப்படின்னா பருவம் அப்படின்னா என்ன, டேர்ம், ஓகேங்களா? சோ டேர்ம் 1, டேர்ம் 2, டேர்ம் 3. டேர்ம் 1ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு 3 இயல் வரும், டேர்ம் 2ல 3 இயல் வரும், டேர்ம் 3ல 3 இயல் வரும். அப்ப மொத்தமா 9 இயல், ஓகேங்களா? சோ அப்ப 6th ஓல்டு புக்ல 9 இயல் வருது பாருங்க. இதை நான் தனித்தனியா பிரிச்சிருப்பேன் இல்லையா? சோ எழுத்துக்களும் மனிதர்களும் அப்படிங்கிற மாதிரி அந்த இலக்கணத்தோட பேசிக் கொடுத்திருப்பாங்க, ஓகேங்களா? சோ எழுத்துக்களோட பேசிக் இருக்கும், அது பாத்தீங்கன்னா உங்களுக்கு எழுத்து இலக்கணத்துக்கு கீழே வரும், ஓகேங்களா? சோ அதே மாதிரி ஒவ்வொரு டாபிக்கும் அந்த 5 இலக்கணம் சொன்ன இல்லையா? சோ 5 எழுத்து, சொல், பொருள், யாப்பு, அணி, அது போக போகுது. இந்த 6க்குள்ள
எந்தெந்த டாபிக் உள்ள வரும் அப்படிங்கறத எடுத்திருப்பேன். பாருங்க, குறில் நெடில் எழுத்துக்களும் உறவுகளும். குறில் நெடில் எழுத்துனாலே அது எழுத்து இலக்கணம். ஓகேங்களா? சோ சொல் வகை சொல்லிலக்கணம். அடுத்து ஒரு சொல் பல பொருள் இரட்டை கிளவி, இது எல்லாமே சொல்லிலக்கணம். அடுத்து பாத்தீங்கன்னா ஒற்றுப்பிழை, குறில் நெடில் பிழை, மயங்கொலி பிழைகள் இந்த மாதிரி வரும். அது வந்து உங்களுக்கு எழுத்து இலக்கணம். ஓகேங்களா? சோ அந்த மயங்கொலி எழுத்துக்களை வச்சுதான் நம்ம சொல்றோம் இல்லையா? சோ அப்போ அது எழுத்து இலக்கணம். அடுத்து சுட்டு வினா எழுத்துக்கள். சோ சுட்டெழுத்துன்னா என்ன, வினா எழுத்துன்னா என்ன, இதை பத்தினது வரும், அது எழுத்து இலக்கணம். அடுத்து அளபடி பாத்தீங்கன்னா உங்களுக்கு எழுத்து இலக்கணத்துல வரும். திணை பால் பாத்தீங்க அப்படின்னா பொது இலக்கணத்துல வரும். ஓகேங்களா? இதே மாதிரி ஒவ்வொன்னையும் பிரிச்சு நான் எழுதியிருக்கேன். ஓகேங்களா? சோ மாத்திரை, எண்ணிடம், பிழை திருத்தம், காலம். ஓகேங்களா? இதெல்லாமே பொது இலக்கணத்துல வந்துடும். சோ அடுத்து பாத்தீங்கன்னா 6th புக்ல நியூ புக். ஓகேங்களா? சோ அதே மாதிரி 3 இயல் வரும். ஆனா இதுக்கும் உங்களுக்கு வித்தியாசங்கள் வரும். அதனாலதான் நான் என்ன பண்ணிருக்கேன், அது கூடயே சேர்த்து எடுத்திருக்கேன். ஓகேங்களா? சோ தமிழ் எழுத்துக்களின் வகை தொகை அப்படின்னா எழுத்து இலக்கணம். ஓகேங்களா? சோ அதே மாதிரி என்னென்ன சொல் இலக்கணத்துல வரும். ஓகேங்களா? சோ சொல் இலக்கணம் பாத்தீங்கன்னா 4 வகை சொற்கள், பெயர் சொல் வரும். ஓகேங்களா? அதே மாதிரி ஒரே நிமிஷம். அதே மாதிரி அணி இலக்கணம், அணியில என்னென்ன வரும் அப்படிங்கிறது அணி இலக்கணம் வரும். ஓகேங்களா? அடுத்து சார்பெழுத்துக்கள், சார்பெழுத்துக்களோட வகைகள் பார்க்கும்போது உங்களுக்கு எழுத்து இலக்கணத்துல வந்துடும். ஓகேங்களா? சோ முதல் எழுத்து சார்பெழுத்துல வரும் இல்லையா? சோ அது எழுத்து இலக்கணத்துல வரும். அடுத்து உயிர்மை ஆயுதம், இது வந்து சார்பெழுத்துக்களோட வகைகள்ல தனித்தனியா பிரிச்சு கொடுத்துருப்பாங்க. அப்ப அதுவும் உங்களுக்கு எழுத்து இலக்கணத்துல வந்துடும். அடுத்து பாத்தீங்க அப்படின்னா இது என்னது, இப்போ நம்ம 7th ஓல்டு புக் வந்துட்டோம். சார்பெழுத்துல இருந்து 7th ஓல்டு புக். அதுவும் பாத்தீங்கன்னா டேர்ம் 1ல பாத்தீங்கன்னா 3 இயல், டேர்ம் 2ல 3 இயல், டேர்ம் 3ல 3 இயல் இருக்கும். சோ எது என்னென்ன அப்படிங்கிறது. ஓகேங்களா? சோ இதுல சொல் இலக்கணம் தான் அதிகமா வரும். ஓகேங்களா? 7th புக்ல சொல் இலக்கணம் தான் ஓல்டு புக்ல அதிகமா வரும். ஓகேங்களா? அதே மாதிரி நியூ புக்ல இருக்க அந்த டாபிக். ஓகேங்களா? சோ இது ஃபுல்லாவே பாத்தீங்கன்னா உங்களுக்கு டாபிக் தான். கரெக்டா? சோ அந்த டாபிக் என்னென்ன, எந்த இயலோட டாபிக் இது, அது எந்த இலக்கணத்துக்கு கீழே வருது அப்படிங்கறத தெளிவா நம்ம ஒவ்வொன்னா எடுத்து எழுதியிருக்கேன். ஓகேங்களா? சோ இதன் பிரகாரம் தான் நம்ம போக போறோம். ஓகேங்களா? சோ இது எப்படி வந்து எழுத்திலக்கணம் சொல் இலக்கணம் இருக்கு இல்லையா? சோ ஸ்டார்டிங் எடுத்தோம் அப்படின்னா இப்ப எழுத்திலக்கணம் அப்படின்னு எடுத்தோம் அப்படின்னா என்னென்ன எழுத்திலக்கணத்துல நான் போட்டிருக்கேன் இல்லையா? சோ இததான் ஆர்டர் படுத்தி நான் வந்து கிளாஸா நடத்த போறோம். ஓகேங்களா? சோ நம்மளோட டெஸ்ட் பேட்ச்ல பாத்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். ஓகேங்களா? சோ ஸ்கெடியூல் வந்து நாங்க போடுவோம். ஓகேங்களா? சோ இதுல பாத்தீங்கன்னா எழுத்திலக்கணம் அப்படின்னு எடுத்துட்டோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து 23 இடத்துல வரும். ஓகேங்களா? சோ 23 டாபிக் கீழே எழுத்திலக்கணம் அப்படின்னு வரும். அந்த 23 பாத்தீங்கன்னா எதுக்கு பின்னாடி எது வரும். ஓகேங்களா? சோ ஆர்டர் வைஸ் பாத்தீங்க அப்படின்னா நாளைக்கு உங்களுக்கு ஒரு வீடியோ தருவேன். ஓகேங்களா? சோ அந்த வீடியோ பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெளிவா டீடைல்டா கிடைச்சிரும். இப்ப இது பாத்தீங்க அப்படின்னா 6th to 12th வரைக்கும் இருக்கு அந்த ஓல்டு, நியூ, அதுக்கப்புறம் அட்வான்ஸ் தமிழ். இதுல ஒவ்வொரு இயலா. ஓகேங்களா? சோ இயல் வைஸ் எடுத்திருப்போம். இயல் வைஸ் எந்த இலக்கணத்துக்குள்ள வருது அப்படிங்கறத தெளிவா டீடைல்டா கொடுத்துருக்கீங்களா? சோ இதுக்கான பிடிஎஃப் பாத்தீங்க அப்படின்னா எங்களோட டெலிகிராம் சேனல்ல இருக்கு. நீங்க வந்து ஜாயின் பண்ணி எடுத்துக்கோங்க. ஓகேங்களா? சோ ஆல்ரெடி நீங்க ஜாயின் ஆயிருக்கீங்க அப்படின்னா நீங்க பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணி எந்த மாதிரி படிக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியா உங்களுக்கு கிடைச்சிரும். ஓகேங்களா? சோ அப்படி இது வரைக்கும் ஜாயின் ஆகல, இப்பதான் நீங்க புதுசா பாக்குறீங்க அப்படின்னா எங்களோட டெலிகிராம் சேனல்ல ஜாயின் பண்ணி, ஓகேங்களா, சோ அதுல இருந்து நீங்க பிடிஎஃப் எடுத்து படிச்சுக்கலாம். ஓகேங்களா? சோ எங்களோட டெலிகிராம் சேனல் லிங்க், அந்த லிங்க் பாத்தீங்க அப்படின்னா இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். சோ ஜாயின் ஆகாதவங்க கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? சோ ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் உங்களுக்கு. ஓகேங்களா? சோ மறுபடியும் ஃபுல்லாவே ஃபர்ஸ்ட்ல இருந்து தான் நடத்த போறோம். ஓகேங்களா? இதுக்கு முன்னாடியே நம்ம 6th to 10th பாத்தீங்க அப்படின்னா நியூ புக்ல இருக்க அந்த இலக்கணங்கள் இதே ஆர்டர் படிதான். ஓகேங்களா? சோ எழுத்து இலக்கணம், சொல் இலக்கணம் இந்த ஆர்டர் படிதான் நடத்திருப்போம். இதுல பாத்தீங்க அப்படின்னா நம்ம ஃபுல்லா எல்லாத்தையுமே கவர் பண்றோம். ஓகேங்களா? சோ ஓல்டு புக், நியூ புக், சிறப்பு தமிழ் இது எல்லாத்தையுமே கவர் பண்ணி நம்ம ஃபர்ஸ்ட்ல இருந்து அதே மாதிரி நடத்த போறோம். உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஓகேங்களா? சோ மெயின்ஸ்க்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். சோ 60 மார்க் நீங்க ஈஸியா தட்டிடலாம். ஓகேங்களா? அதே மாதிரி குரூப் 4க்கு பாத்தீங்க அப்படின்னா குறைஞ்சபட்சம் 40 கேட்பாங்க. ஓகேங்களா? அப்ப 40க்கு மேல எவ்வளவு கொஸ்டின் கேட்டாலும் அது நமக்கு கிரேஸ் மார்க் தான். ஓகேங்களா? சோ எவ்வளவு கேட்டாலும் நம்மளால அட்டென்ட் பண்ண முடியும். ஆனா என்ன நமக்கு தெரியணும், அதோட கான்செப்ட் தெளிவா தெரியணும். சோ எல்லாத்தோட கான்செப்டும் தெளிவா புரியுற மாதிரி நான் நடத்தி தரேன். ஓகேங்களா? சோ ஃபுல்லாவே உங்களுக்கு கம்ப்ளீட் பண்ணி தந்துருவேன். ஓகேங்களா? சோ நீங்க படிச்சா மட்டும் போதும். ஓகேங்களா? அதை வந்து நீங்க நோட் போட்டு ஒவ்வொன்னையும் எது கீழே எது வரும் அப்படிங்கறத எழுதி சோ ஃபுல்லா தெளிவா கிளாஸ் கவனிச்சு ஹிண்ட் எடுத்து படிங்க. எப்பயுமே உங்களுக்கு மறக்காது. ஓகேங்களா? அடுத்து பாருங்க. சோ இந்த இடத்துல தொழிற்பெயர் அப்படின்னா உங்களுக்கு சொல் இலக்கணத்துல வந்துடும். ஓகேங்களா? சோ அதுக்கப்புறம் அணி இலக்கணத்துல என்னென்ன வகைகள் வரும் அப்படிங்கிறது வந்துடும். ஓகேங்களா? சோ இதே மாதிரிதான் பாருங்க. 7th புக், நியூ புக். அடுத்து பாத்தீங்க அப்படின்னா 8th புக்ல ஒரே நிமிஷம்
சோ 8th பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஓல்டு புக்ல இந்த மாதிரி வரும் ஓகேங்களா. சோ ஓல்டு புக்ல தான் உங்களுக்கு டேர்மா கொடுத்துருப்பாங்க, நியூ புக்ல டேர்ம் இருக்காது, நான் அப்படியே போட்டிருக்கேன் ஓகேங்களா. சோ 8th புக்ல டேர்ம் 1 டேர்ம் 2 டேர்ம் 3ல உங்களுக்கு மொத்தமா 9 இயல் வரும். அதே மாதிரி நியூ புக்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு 9 இயல் அப்படியே வரும், இதுல டேர்ம்லாம் வராது ஓகேங்களா. சோ இதுலயும் பாத்தீங்கன்னா இந்த சொல்லிலக்கணம் மேக்சிமம் வரும் ஓகேங்களா. சோ அதிகமா சொல்லிலக்கணம் தான் வரும் ஓகேங்களா. சோ நிறைய டாபிக் அதுல இருக்கு, சோ ஃபுல்லாவே நம்ம கவர் பண்ணிடலாம் ஓகேங்களா. சோ பாருங்க, வினைமுற்று இப்ப இத தனித்தனியா நம்ம படிச்சிருப்போம் ஓகேங்களா. சோ வினைமுற்று தனியா படிச்சிருப்போம், எச்சம் வினை எச்சம் பெயரெச்சம் தனியா படிச்சிருப்போம், வேற்றுமை தனியா படிச்சிருப்போம், தொகைநிலை தொகாநிலை தொடர் தனித்தனியா படிச்சிருப்போம், புணர்ச்சி படிச்சிருப்போம், வல்லினம் மிகுமிடம் மிகாமிடம் இந்த மாதிரிலாம் படிச்சிருப்போம் இல்லையா. இது எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா சொல் இலக்கணத்துக்கு உள்ளதான் வருது ஓகேங்களா. சோ அப்ப அந்த ஒரு டாபிக் சொல் இலக்கணம் அப்படின்னு எடுத்துட்டோம் அப்படின்னா உங்களுக்கு மெஜாரிட்டி கவர் ஆயிடும் ஓகேங்களா. சோ இருக்கிற மொத்தமா பாத்தீங்கன்னா 133 இயல்னு சொன்னேன் இல்லையா, அந்த 133ல பாத்தீங்கன்னா மெஜாரிட்டியா 58 இயல் பாத்தீங்கன்னா உங்களுக்கு சொல்லிலக்கணத்திலேயே வந்துருது ஓகேங்களா. சோ அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இருங்க, நான் அடுத்த பேஜ்ல சொல்றேன், ஒரே நிமிஷம் இருங்க. சோ அடுத்து 9th புக்ல பாத்தீங்கன்னா அதே மாதிரிதான் ஓகேங்களா. சோ டேர்ம் 1 டேர்ம் 2 டேர்ம் 3 அதே மாதிரி இருக்கும். சோ அதுலயும் நாங்க கொடுத்துருப்போம் பாருங்க, ஆகுபெயர் அப்படின்னா சொல்லிலக்கணம் ஓகேங்களா. சோ அடுத்து யாப்பிலக்கணம் அணி இலக்கணம் ஓகேங்களா. சோ இந்த மாதிரி ஒவ்வொன்றும் நம்ம வந்து டைட்டில் வைஸ் ஓகேங்களா. சோ டாபிக் வைஸ் எடுத்து போட்டிருக்கேன், அதே மாதிரி அதுக்கு பக்கத்துலயே என்ன இலக்கணம் அப்படிங்கறதையும் எடுத்து வச்சிருக்கேன் ஓகேங்களா. அடுத்து பாருங்க 9th நியூ புக் ஓகேங்களா. சோ 9th நியூ புக்லயும் உங்களுக்கு 9 இயல் வரும் ஓகேங்களா. சோ 9 இயலும் எந்தெந்த இலக்கணத்துக்குள்ள வருது அப்படிங்கறத பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்து பாருங்க 10th புக். 10th புக்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஓல்டு புக்ல 10 இயல் வரும் ஓகேங்களா. சோ மொத்தமா 10 இயல் வரும். அதுல பாத்தீங்கன்னா என்னென்ன இருக்குன்னு பாருங்க எழுத்து இலக்கணம், சொல்லிலக்கணம், பொது இலக்கணம், பொருள் இலக்கணம், யாப்பிலக்கணம், அணி இலக்கணம், இது எல்லாமே கவர் ஆயிடுச்சு ஓகேங்களா. சோ எழுத்து சொல் பொருள் அந்த 6மே உங்களுக்கு வந்து இதுல கவர் ஆயிடுச்சு ஓகேங்களா. அடுத்து பாருங்க, சோ அடுத்து பாத்தீங்க அப்படின்னா 10th நியூ புக். நியூ புக்ல உங்களுக்கு ஒரு இயல் கம்மியா இருக்கும். ஏன் அப்படின்னா இந்த இடத்துல எழுத்து சொல் உங்களுக்கு ரெண்டுமே ஒரே இடத்துல கொடுத்துருவாங்க ஓகேங்களா. சோ இந்த இடத்துல உங்களுக்கு மொத்தமா 9 இயல் இருக்கு ஓகேங்களா. அதே மாதிரி 11th புக் ஓகேங்களா. சோ 11th பாத்தீங்கன்னா உங்களுக்கு 11th 12th ஓல்டு புக்ல உங்களுக்கு இலக்கணம் இருக்காது. சோ நியூ புக் அதுக்கப்புறம் அட்வான்ஸ் தமிழ் மட்டும் எடுத்திருப்பேன் ஓகேங்களா. சோ 11th நியூ புக்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு 8 இயல் வரும். சோ அதுக்கான என்னென்ன இலக்கணம் அப்படிங்கறத இந்த இடத்துல எழுதியிருக்கேன் ஓகேங்களா. அடுத்து பாருங்க 11th ஓல்டு பாத்தீங்கன்னா அட்வான்ஸ் தமிழ் ஓகேங்களா. சோ அட்வான்ஸ் தமிழ்ல உங்களுக்கு 6 இயல்கள் வரும், முன்னாடியே 1 போயிடுச்சு ஓகேங்களா. சோ ஃபர்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா கற்றல் முறை ஓகேங்களா. அப்போ 6 இயல். அடுத்து இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு நியூ ஓகேங்களா. சோ நியூ புக்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு 4 வரும். அதுக்கப்புறம் 12th நியூ புக் ஓல்டு புக்ல கிடையாது இல்லையா. சோ அடுத்து இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு 8 வரும். சோ அதுக்கான இலக்கணங்கள் உங்களுக்கு என்னென்ன அப்படிங்கறத தெளிவா இங்க டீடைல்டா கொடுத்துருக்கேன். PDF டவுன்லோட் பண்ணி தெளிவா படிங்க ஓகேங்களா. சோ என்னென்ன இருக்கு அப்படிங்கறத படிங்க. இத நோட்டு போட்டு தெளிவா எழுதி வச்சுக்கோங்க ஓகேங்களா. சோ எந்தெந்த இயல்ல வருது எந்தெந்த இலக்கணத்துல வருது அப்படிங்கறத தெளிவா நோட்டு போட்டு எழுதி வச்சு படிங்க ஓகேங்களா. சோ எழுதும் போது உங்களையும் அறியாம அது வந்து உங்களோட மனசுல பதியும் ஓகேங்களா. சோ அப்படியே கண்ணுல பாத்துட்டு போனா எதுவுமே நிக்காது ஓகேங்களா. சோ என்ன பண்ணிக்கோங்க, இனிஷியலா இதையே எடுத்துக்கோங்க, ஸ்டார்டிங் பாயிண்ட் இதுதான் ஓகேங்களா. சோ எந்தெந்த புக்ல என்னென்ன டாபிக் இருக்குன்னே முதல்ல நமக்கு தெரியாது இல்லையா. சோ அதனால என்ன பண்ணிக்கோங்க, என்னென்ன புக்கு ஓல்டு புக்குன்னா இந்த டாபிக் இருக்கு, இந்த இயல் இருக்கு, இயல் இது, 2வது இயல் இது, இதுக்கான இலக்கணம் இது, இந்த மாதிரி ஃபுல்லா நோட்டை போட்டு எழுதி வச்சுக்கோங்க ஓகேங்களா. அடுத்து பாருங்க 12th இது பாத்தீங்கன்னா நியூ புக்கா. அடுத்து அட்வான்ஸ் தமிழ் ஓகேங்களா. இது வந்து ஓல்டுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு 6 இயல் வரும். நியூ புக்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு 4 இயல் வரும் ஓகேங்களா. சோ ஒவ்வொன்றும் என்னென்ன அப்படிங்கறத சைட்ல எழுதி வச்சுக்கோங்க, ஃபுல்லாவே உங்களுக்கு தெரியற மாதிரி புரியுற மாதிரி ஃபுல்லா எழுதி வச்சுக்கோங்க ஓகேங்களா. ஓகே, இப்ப டீடைல்டா பார்க்கலாம் பாருங்க. சோ இப்ப இது பாத்தீங்கன்னா நான் என்ன சொன்னேன், மொத்தமா இருக்க இயல் பாத்தீங்க அப்படின்னா 127 ஓகேங்களா. சோ இயல் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 127 இயல் எதுல இருந்து இருக்கு, 6th இருந்து 12th வரைக்கும் நியூ புக்கு, அதுக்கப்புறம் ஓல்டு புக்கு, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அட்வான்ஸ் தமிழ் ஓகேங்களா. சோ இதுல 11th 12th ஓல்டு புக் மட்டும் இருக்காது, ஆனா அட்வான்ஸ் தமிழ்ல உங்களுக்கு ஓல்டு புக் இருக்கும் ஓகேங்களா. சோ இந்த இது ஃபுல்லாவே பாத்தீங்கன்னா உங்களுக்கு 127 இயல் இலக்கணத்துல வரும் ஓகேங்களா. அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா இதுக்குள்ளேயே உங்களுக்கு ஒரு ரெண்டு டாபிக்கா வரும் பாருங்க, நான் சொல்றேன் பாருங்க, ஒரே நிமிஷம் இருங்க. இப்ப இங்க பாத்தீங்கன்னா எழுத்து சொல்னு வருதா, இது எழுத்து இலக்கணம், இது சொல் இலக்கணம் ஓகேங்களா. அந்த மாதிரி ரெண்டா உங்களுக்கு கலந்து வரும். இன்னொன்னு சொல்றேன் பாருங்க.
இந்த இடத்துல பாத்தீங்கன்னா யாப்புல தலை அப்படிங்கிற டாபிக் மட்டும், அணியில வேற்றுமை அணி மட்டும். அப்போ யாப்பு இலக்கணம், அணி இலக்கணம் இந்த மாதிரி ஒரே இதுல ஒரே இயல்ல உங்களுக்கு 2 டாபிக் கவர் ஆகுது. ஓகேங்களா? சோ அப்ப அந்த மாதிரி கவர் ஆகுறது பாத்தீங்க அப்படின்னா மொத்தமா உங்களுக்கு 6 வரும். அப்போ மொத்தமா எவ்வளவு 133 வரும். ஓகேங்களா? அப்ப 133 இயல் படிக்கணும். சோ 133 அப்படிங்கறதால நிறைய இருக்கு அப்படின்னு நினைச்சுக்காதீங்க. சோ இதை என்னவா நம்ம பண்ண போறோம், 6 பார்ட்டா பிரிக்க போறோம். கரெக்டா? சோ ஃபுல்லா என்ன பண்ண போறோம், 6 பார்ட்டா பிரிக்க போறோம். ஃபர்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா எழுத்து இலக்கணம். ஃபர்ஸ்ட் என்னது, எழுத்து இலக்கணம். 2வது சொல் இலக்கணம். 3வது பொருள் இலக்கணம். அடுத்து 4வது பாத்தீங்க அப்படின்னா யாப்பு இலக்கணம். 5வது பாத்தீங்க அப்படின்னா அணி இலக்கணம். 6வது பாத்தீங்க அப்படின்னா பொது இலக்கணம். இந்த பொது அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் பொதுவா வரும், அதனாலதான் அதை தனியா எடுத்துக்கிட்டேன். ஓகேங்களா? சோ இது கூட நம்ம மெர்ஜ் பண்ணலாம். ஓகேங்களா? சோ இந்த பொது அப்படிங்கறத நம்ம இது கூட மெர்ஜ் பண்ணலாம். ஆனா கன்ஃபியூஸ் ஆகும் அப்படிங்கிறதுக்காக நான் என்ன பண்ணிருக்கேன், அந்த எல்லாத்துக்கும் பொதுவா வர்றத நான் தனியா பொது இலக்கணம்னு எடுத்துட்டேன். ஓகேங்களா? இப்போ இந்த 133ல நம்ம தனித்தனியா பிரிக்க போறோம். பாருங்க, எழுத்து இலக்கணத்துல பாத்தீங்க அப்படின்னா மொத்தமா 23 இருக்கு. ஓகேங்களா? சொல் இலக்கணத்துல 58 இருக்கு. அடுத்து பொருள்ல பாத்தீங்க அப்படின்னா 4 இருக்கு. யாப்புல பாத்தீங்கன்னா 12, அணியில 21, பொதுவுல 15. ஓகேங்களா? சோ மொத்தமா எவ்வளவு வருது கூட்டுங்க பாருங்க. 10, 19, 20, 23 மீதி 2, 5, 9, 10, 13. அப்ப 133 வந்துருச்சா? சோ 133 நம்ம என்ன பண்ணிட்டோம், 6ஆ பிரிச்சுட்டோம். அப்ப மொத்தமா இதுதான் இயல். ஓகேங்களா? சோ எழுத்து இலக்கணம் எடுத்தோம்னா அதுதான் ஒரு இயல் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? அப்ப மொத்தமா நம்ம 6 இயல் படிச்சா போதும். ஓகேங்களா? சோ படிக்கிறது என்ன பண்ணிக்கணும், ஃபுல்லா நோட்டு போட்டு தெளிவா எழுதி படிச்சு வச்சுக்கணும், புரிஞ்சு படிக்கணும். ஓகேங்களா? சோ தெளிவா கவனிச்சு ஃபுல்லா படிச்சு வச்சுக்கோங்க. ஓகேங்களா? சோ இப்போ இதை நம்ம கொடுத்தது இயல் வைஸ் கொடுத்துருக்கேன் இல்லையா? சோ நம்ம இதுக்கப்புறம் அடுத்த கிளாஸ்ல என்ன வரும் அப்படின்னா, நாளைக்கு ஈவினிங் பாத்தீங்க அப்படின்னா இப்ப எழுத்து இலக்கணம் அப்படின்னா எதுல இருந்து ஸ்டார்ட் ஆகி எதுல முடியும். ஓகேங்களா? சோ இப்போ எல்லாத்துக்கும் கலந்து வந்துடும். நீங்க இப்ப பார்த்தது வந்து இயல் வைஸ். ஓகேங்களா? சோ உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. முதல்லயே அப்படி கொடுத்துட்டோம் அப்படின்னா உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகும், எல்லா இயலும் நமக்குள்ள வந்துருச்சா. ஓகேங்களா? சோ ஃபுல்லா 6th இருந்து 12th வரைக்கும் இருக்க எல்லா இலக்கண இயலும் வந்துருச்சா அப்படிங்கிற அந்த கன்ஃபியூஷன் உங்களுக்கு வரும். அதனாலதான் என்ன பண்ணிக்கிட்டேன், முதல்ல இந்த மாதிரி இயல் வைஸ் பிரிச்சு எல்லாத்தையும் கொடுத்துட்டேன். சோ எல்லா இயலும் உங்களுக்கு கவர் ஆயிடும். ஓகேங்களா? சோ புக்ல இருக்க ஃபுல்லா எல்லாமே கவர் ஆயிடுச்சு. இப்ப என்ன பண்ணிக்கோங்க, அடுத்த வீடியோல பாத்தீங்க அப்படின்னா இப்ப எழுத்து இலக்கணம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த 23 இருக்கு இல்லையா, இந்த 23ல எதுல இருந்து ஸ்டார்ட் பண்ணி எதுல முடிக்கலாம். ஓகேங்களா? அந்த மாதிரி நான் ஃபுல்லா ஸ்கெடியூல் பண்ணி கொடுத்துருவேன். ஓகேங்களா? சோ அந்த மாதிரி தான் பாத்தீங்கன்னா நம்ம கிளாஸும் இருக்கும். ஓகேங்களா? சோ அப்ப நம்ம என்ன பண்ண போறோம், ஆதியில இருந்து அந்த வரைக்கும் ஃபுல்லாவே பார்க்க போறோம். ஓகேங்களா? சோ A to Z ஃபுல்லா டீடைல்டா பார்க்க போறோம். ஓகேங்களா? சோ உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகேங்களா? சோ எக்ஸாமுக்கு பாத்தீங்கன்னா குரூப் 2 மெயின்ஸுக்கு ஆகட்டும். ஓகேங்களா? சோ குரூப் 2A மெயின்ஸா இருந்தாலும் சரி, குரூப் 4ஆ இருந்தாலும் சரி, உங்களால ஃபுல் மார்க் ஸ்கோர் பண்ண முடியும் இலக்கண பகுதியில. ஓகேங்களா? சோ ஃபுல்லா தெளிவா இதை மட்டும் நோட் பண்ணி படிங்க. ஓகேங்களா? சோ ஃபுல்லா எங்களோட ஃபாலோ பண்ணி கடைசி வரைக்கும் படிங்க. ஃபுல் மார்க் எடுக்க வைக்கிறதுக்கு நான் பொறுப்பு. ஓகேங்களா? சோ ஃபுல் மார்க் நீங்க கம்பல்சரியா இலக்கண பகுதியில எடுக்கிறீங்க. ஓகேங்களா? சோ ஃபுல்லா நோட்டு போட்டு இப்பயே ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. ஃபுல்லா நோட்டு போட்டு எழுதி வச்சுக்கோங்க. நாளைக்கு அடுத்தடுத்து வர்ற வீடியோ எல்லாமே உங்களோட யூஸ்ஃபுல்லான வீடியோவா தான் இருக்கும். உங்களுக்கு ஃபுல் மார்க் எடுத்து கொடுக்கக்கூடிய வீடியோவா தான் இருக்கும். ஓகேங்களா? அது எவ்வளவு மார்க்கா இருந்தாலும் சரி. சோ இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு 60 மார்க் அப்படிங்கிறது தெளிவா தெரிஞ்சிடும். ஓகேங்களா? இதுல எவ்வளவு மார்க் அப்படிங்கறதே தெரியாது. மினிமம் 40. ஓகேங்களா? மேக்சிமம் எவ்வளவு வேணா வரலாம். சோ ஃபுல்லா எல்லாத்தையும் ஃபுல்லா அப்படியே உங்க கையில கொடுக்க போறோம். ஓகேங்களா? சோ தெளிவா நீங்க படிக்கணும். எங்களோட அப்படியே நீங்க ஃபாலோ பண்ணிட்டு வரணும். அதுலதான் இருக்கு. ஓகேங்களா? சோ நாளைக்கு கிளாஸ்ல நம்ம பார்க்கலாம் என்னென்ன எழுத்து இலக்கணத்துல எந்தெந்த மாதிரி நம்ம ஸ்டார்ட் பண்ணி முடிக்கலாம் அப்படிங்கறது. அது ஒரு PDF நான் தர்றேன். ஓகேங்களா? சோ இந்த PDF நீங்க வந்து நம்மளோட டெலிகிராம் சேனல்ல இருந்து எடுத்துக்கலாம். ஓகேங்களா? சோ இந்த கிளாஸ் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தது அப்படின்னா லைக் பண்ணிவிட்டு உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. ஓகேங்களா? ஸோ உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் டிஎன்பிஎஸ்சிக்கு படிக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ நிறைய பேருக்கு இது ரீச் ஆகணும் அப்படின்னா ஸோ இந்த வீடியோவை லைக் பண்ணிவிட்டு எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்ததுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. அப்பதான் நிறைய பேருக்கு ரீச் ஆகும். ஓகேங்களா? ஸோ உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் நம்ம வீடியோஸ் அவ்வளவுக்கு ரீச் ஆகிறது கிடையாது. ஓகேங்களா? ஸோ நல்ல கண்டென்ட் உங்களுக்கு வந்து நிறைய மார்க் கொடுக்குற கண்டென்ட் தான் நாங்க தரோம். ஓகேங்களா? ஸோ அது நிறைய பேருக்கு ரீச் ஆகணும் அப்படின்னா அது உங்க கையில தான் இருக்கு. ஸோ லைக் பண்ணி ஷேர் பண்ணி
எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. ஓகேங்களா? சோ அடுத்த இதுல பார்க்கலாம். ஓகேங்களா? சோ அடுத்த இது ஃபுல்லாவே நான் தெளிவா கொடுத்துறேன். சோ அந்த மாதிரி தான் நம்ம ஸ்கெடியூல் வந்து ஃபாலோ பண்ணிட்டு போக போறோம். ஓகேங்களா? சோ ஃபுல்லா தெளிவா இருக்கும். சோ அடுத்த இதுல பார்க்கலாம். ஓகேங்களா? சோ எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.